அனைவருக்கும் வணக்கம். நேற்று கரூர் பிரச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 குழந்தைங்க இறந்துருக்காங்க. விஜயண்ணா அவர்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, பெரியவங்க, குழந்தைகள், கர்ப்பிணிகள் இவங்கெல்லாம் வர வேணாம், சேஃபாக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உங்களோட சேஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. அண்ணாவை ஒரு ஹீரோவை தாண்டி இப்போ அரசியலில் வராரு அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கான ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்காக யாரும் தயவு செஞ்சு அவசரப்பட வேணாம். இந்த ஃபஸ்ட் மீட்லேயே நம்ம பார்க்கணுன்றதும் கிடையாது. அவரை பார்க்குறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட உயிர் அப்படின்றது ரொம்ப சேஃப் இல்லையா? ஸோ நம்மளோட உயிரை நாம் தான் பாதுகாத்துக்கணும். ஒரு ரஷ்ஷான ஏரியாவுக்கு போகிறோம், ஓகே, நம்ம போய் பார்க்கலான்ட்டு போகிறோம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னு தெரியுது, தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு நம்ம போகிறது பெரிய தவறு. அதான் நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போக வேணாம். இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். அண்ணாவும் எதிர்பார்த்துருக்க மாட்டார், மக்களாகிய நாமளுமே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தவங்களுக்காக நம்ம ஆழ்ந்த ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசக்கூட முடியல. ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. விஜயண்ணாக்காக நான் இது பதிவு பண்ணுறேன். இதில் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவர் பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாகவே தான் தரப்படுறாங்க. ஸோ அதனால் அவரும் நம்மளை பார்க்கணுன்ற அந்த ஆசையில் வராரு. அவருக்கான ஸ்பேஸை கொடுப்போம். அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து நம்ம வரவேற்று அவர் நல்லபடியாக கொண்டுட்டு போனால் தான் அவர் நான் பெரிய ஒரு பதவியில் போய் உட்காந்து அவர் நம்மளை வழி நடத்துவார். ஸோ அதனால் அவருக்கான ஸ்பேஸ் நாம் கொடுப்போம். நன்றி.